கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை திருவொற்றியூர் ஒண்டிக்குப்பம் பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் அலையில் சிக்கிய நிலையில் அவர்களை காப்பாற்ற சென்ற மீனவர் முரளி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம் அசினி. சென்னை திருவொற்றியூரில் கடல் குளிக்க சென்ற மாணவர்கள் கடல் அலையில் சிக்கிய போது அந்த மாணவர்களை மீட்க சென்ற மீனவர் அலையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயர்ந்திருக்கிறார். அதாவது சென்னை திருவொற்றியூர் கடற்கரை பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் ஆனந்த் ஆகிய 2 மாணவர்களும் ஒண்டிக்குப்பம் பகுதியில் கடல் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராட்சத அலையில் சிக்கி மாணவர்கள் இருவரும் கூச்சுகிறது. அங்கிருந்த பொதுமக்களும் இதை பார்த்துக் கொண்டு கூச்சலிட்டவுடன் கரையில் இருந்த ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் 2 மீனவர்களுடன் கடலில் இறங்கி காப்பாற்ற சென்றுள்ளார். கடலில் மீனவர்களை காப்பாற்ற சென்ற இவர்களும் தத்தளிப்பதை பார்த்து கரையில் இருந்த மற்றவர்கள் கட்டுமரத்தை எடுத்துக்கொண்டு மீனவர்களை கடலுக்கு சென்று காப்பாற்றினர். இருந்தபோதும் மீனவர் முரளி அலையில் சிக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து வந்தார். இந்த சம்பவம் உயிரிழந்த மீனவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு முரளியை அழைத்து சென்ற போது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முரளி இறந்துவிட்டார் என்று கூறிய நிலையில நேற்று அவர் காப்பாற்ற சென்ற வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.